ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சில பேர் அந்த கான்ஸ்பிரசி தியரியை பற்றி போட சொன்னாங்க. இனிமேல் வர வீடியோஸில் கான்ஸ்பிரசி தியரியை பற்றி நான் மென்ஷன் பண்ணி போடுவேன். அண்ட் தென் பத்திரனாவோட பவுலிங் ஆக்ஷன் சேஞ்சு அதை பற்றியும் போட சொன்னீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பத்திரனாவோட பவுலிங் ஆக்ஷன் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லீகல் ஆக்ஷன்ன்ற மாதிரி அவரோட ஆக்ஷன் நம்ம வந்து மாற்ற சொல்லிட்டாங்க அந்த கிரிக்கெட் போர்ட். அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் மாற்றிட்டார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவருடைய பால் ரிலீஸ் எங்கே இருந்ததுன்னா இப்படி இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா இவருடைய பவுலிங் ஆக்ஷன் பால் ரிலீஸ் எங்கே இருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து இறக்கி போடுறாரு கையை. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக்காக வந்து பால் கண்ட்ரோல் வந்து அவருக்கு இன்னும் சரியாக செட் ஆகலை. அதில் தான் அதிகமாக வந்து எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு. நோ பால் வைடு அந்த மாதிரி அதிகமாக போடுறாரு. ஸோ இது செட் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப மந்த்ஸ் எடுக்கும், இல்லை இயர்ஸ் எடுக்கும். ஏன்னா பேட்டிங் ஸ்டான்ஸ் மாதிரி பவுலிங் ஆக்ஷன் வந்து ஈஸி இல்லை, டக்குன்னு வந்து மாற்றிட்டு அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றது. ஸோ ஏன் இவரை வந்து 12 ஓவர்ஸ்க்கு அப்புறமா இறக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ பாலில் ஸ்விங்கில் இவரால் பால் கண்ட்ரோல் இல்லாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக போடவே முடியாது. அதில் தான் வந்து மெயின் ரீசன் இவரை 12th ஓவர் 13th ஓவருக்கு மேலே இவரை ஸ்பெல்லே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மந்த்ஸ் எடுக்கும் பால் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு. அது நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் சிஎஸ்கேக்கும் பெரிய ட்ராபேக் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் அண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து நிறைய கோரிலேட் ஆகும். ஸோ கார்ட்டூன்ஸ்லேயும் வந்து முன்னாடி சில விஷயங்கள்லாம் இண்டிகேட் பண்ணதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வேர்ல்டு வைடாக சில தியரிஸும் இருக்குது. அதை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. கார்ட்டூன்ஸில், மூவிஸில் அது எல்லாமே இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்குன்ற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அதில் ஒன்று நம்ம பார்ப்போம். என்னென்னா, யூஎஸோட ட்வின் டவர்ஸோட அட்டாக் 2001 செப்டம்பர் 9/11 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸான அட்டாக் இது. 2 ஃப்ளைட் வந்து ட்வின் டவர்ஸ் மேலே இடிக்கிற மாதிரியான அட்டாக். இது வந்து நிறைய கார்ட்டூன்ஸில் 2001க்கு முன்னாடி வந்த கார்ட்டூன் மூவிஸ்லாம் இதோடைய ரிசம்பிளேஷன் இருக்குது. அது என்னென்ன கார்ட்டூன்ஸ் அப்படின்னா, ஜானி பிராவோ, சிம்சன், அப்புறம் டெர்மினேட்டரில் ஒரு சீனில் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசேம் அப்படின்ற ஒரு காமிக்கில் வந்து இந்த ட்வின் டவரில் ஃப்ளைட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒண்டர் விமனோட காமிக் புக்கில் வந்து இந்த ட்வின் டவர் மேலே ஃப்ளைட் 2 ஃப்ளைட் மோதிர மாதிரியே ஒரு இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கோரிலேட் ஆகுதுன்னா, ஸோ இதில் பிளான்டா இல்லை இது வந்து ஒரு தற்செயலாக நடந்ததா இல்லை ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பதிலே இல்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போப் ஃப்ரான்சிஸ்ன்றவர் வந்து இறந்து போனார். அவர் பெரிய ஃபுட்பால் ஃபேன். அர்ஜென்டினா ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாகவும் இருந்திருக்காரு. எந்த கிளப்னா சான் லொரன்சோ அப்படின்ற கிளப்புடைய மெம்பர்ஷிப்பாக 2008லேருந்து இருக்கார். ஸோ அந்த 2008 அவர் ரெஜிஸ்டர் பண்ணப்போ அவரோட ரெஜிஸ்டர் ஐடி என்ன அப்படின்னா 882335. இதுதான் அவருடைய ரெஜிஸ்டர் ஐடியாக இருந்தது. ஸோ இப்போதுக்கு அதை சொல்கிற ஐடிக்கும் இப்போ அவர் இறந்ததுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. அவருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது 88. அவர் இறந்தப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில், அவர் பேசிக்கலாக ஃப்ரம் அர்ஜென்டினா டைம் பார்த்தீங்கன்னா 2:35. ஸோ இது இந்த நம்பர் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 88235 வந்துடும். அதாவது அவருடைய சான் லொரன்சோ மெம்பர்ஷிப்போட ஐடி நம்பர்.